இங்க பாருடா, காசு இருந்தா தான். காசு இருந்தால் தான். ஏன்னாச்சி போடான்னு சொல்லுவோம். தாசிடா, தாசி 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 தாசிடா. யாரு யாரா? தாசியோட இல்லடா இது. தாசி ஊடா? தாசினா தேவடியா தானா? தேவடியா வீட்டுல 1000 ரூபாய் கட்டிட்டா. அப்ப என் பணம் போய்தாவா? தேவடியா மேடம், தேவடியா மேடம். பேசும் வார்த்தையில் போதை விட்டுவேன். அப்படி நானும் இதே நாட்டில் மிக பெரிய 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 தாசி குடும்பத்தில் பெண்ணாக கற்சிலை 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 என பெயர் பெற்று எந்த ஒரு குறையில சீர சிறப்போடு வந்துட்டு வரேன். இருந்தாலும் இந்த ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் என் பொண்ணான கால் எடுத்து வச்சேன். ஒரே ஒரு ஆம்பளை கூட என் கண்ணால பார்த்துட்டு இந்த ஆம்பளைங்கெல்லாம் எங்கத்தான் போய் ஒழிச்சு இருந்தாங்கன்னு தெரியல. இந்த ஆம்பளை எல்லாம் வீட்டு அடுத்த பருப்பில் என்ன நடக்கிற உள்ளோட போச்சு. யாராவது ஒரு வெயிட் பார்த்து கிடைச்சான்னா அவன் கையில் இருக்கிற டச்சுமா போயிடும், இல்ல கழுத்தில் இருக்கிற தங்க செய்யணும், இல்ல கட்டு கட்டா பணமோ வாங்கிட்டு போயிட்டு போற வழியில ஒரு 1/2 கிலோ சிக்கன் சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப சூடாயிடுமே. இருந்தாலும் மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ப்ரே பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா வாய்க்கு நடத்தலாம். இருந்தாலும் இந்த வழி 1000 பேர் போவாங்க, 1000 பேர் வருவானுங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, கடைசியா ஒரு காரிமீண்டு பையன் வந்தான். அவன் வந்த நேரமான தெரியல, ஒரே ஒரு ஆம்பளை கூட நான் பார்க்கலையே தெரியல. அவன் ராசியில பையன் தெரியல, அதான் நினைக்கிறேன். சரி, என்கிட்ட வர்றது எங்க போறாங்க? சாமி எங்க போனாலும் எங்க வந்து சேரணும்? கோயிலாண்டு தான் வந்து சேரணும். எத்தனை ஆம்பளை எத்தனை முழு தோப்பு சுத்தினாலும் இந்த கட்சியில உடனே தானே வரணும். இந்த தொகை தானே கேட்டாகணும். நான் தரேன். உங்களுக்கு என்னென்ன விதமா எப்ப எப்படி வேணும் சரியா? யாராவது வருவாங்க, வரட்டும். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். இந்த மேல் பாக்கத்துல கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்துக்கிறேன். நானா ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? எல்லாம் கதை புரியாத சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டி பத்தி சரி வழி கேட்டு எல்லாம் உளறாங்க. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்துருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களால வழி எங்க இருக்குதுன்னு கேட்கணும். மேடம்
வந்தானே மாமன் கண்ணம்மாவும் மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா மாமனை கட்டிக்க சம்மதமா அச்சார கட்டிக்க சம்மதமா அண்ணனை கட்டிக்க சம்மதமா. மாடு இல்ல பெரிய தாவரம். வசதியா இருந்தா போலாமா? யாரு நீலாம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஹலோ மேடம், வாட் உசுர்ல நேம்? மாட்டு உசுரா? வாட் ப்ராப்ளம்? ஆமா மேடம், எச்சுப்பா என்ன ஊத்தணும்? எதுல? ஹலோ மேடம், உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதா? எனக்கு இங்கிலீஷே தெரியாது. பள்ளிக்கூடம் பக்கம் கூட போனது கிடையாதா? மழையில கூட உதங்கினது கிடையாது. போனதே இல்லையா? கிடையாது. இங்கிலீஷ் வரல. சின்ன வயசுல நீங்க போட்ட முட்டி இன்னும் முட்டி போட்டு கிடக்குறீங்க. நான் முட்டி போட்டேன், சாதாரண முட்டி போட்டேன், வாடி உப்பு கொடி கூட முட்டி போட்டேன், வரலையே. கடவுள் கொடுக்கலையே எனக்கு அது. உங்களுக்கு இங்கிலீஷே வரலையா? எனக்கு இங்கிலீஷே வரல. நான் இங்கிலீஷ்லயே வாயை வச்சுக்கிறேன். இங்கிலீஷ்ல வாய வச்சுக்கிறேன். எதுல வாயை வைக்கணும் எனக்கு தெரியாது. யார் யார் சாப்பிட்டு இருக்குதோ எப்படி எப்படி இருக்குதோ அதனால வாய வைக்க வேண்டியதுதான். ஹலோ மேடம், உங்க பேர் என்ன? என்னுடைய பேரை கேக்குறீங்களா? என்னுடைய பேர் தான் கற்சிலை. கற்சிலை கற்சிலை. உங்களுடைய பேர் சொல்லவே இல்லையே. ஒசாமா பின் லேடன். எங்கிருந்து வரீங்க நீங்க? அடுத்த மாசம் ஒசாமா பின் லேடன். பேனாங்கதெல்லாம் எங்கிருந்து வரீங்க? எங்கிருந்து வரீங்க கேட்டேன். அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன். டோராபூரா மலையா? அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குது. சும்மா வரல மேடம். வேற எப்படி வந்திருக்கீங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்து. 1050. எனக்கு 1050 சொல்றீங்க. இது நான் கண்ணால பார்த்தது கிடையாது. நீ காட்டுறீங்கன்னா நான் பார்த்து உங்க கையில கொடுத்துருக்கேன். காட்டுங்க காட்டுங்க. உனக்கு வாயே தகலமா இருக்குதுன்னா என் குடும்பம் பெரிய குடும்பங்க. வாழ போற குடும்பம் பெருசு. மாடி மேல மாடி, அதுக்கு மேல தண்ணி டேங்க் ரொம்ப அப்படியே ஓடி ஒழுங்கு இருக்குதுங்க. தண்ணி டேங்க் ரொம்ப ஓட்டில ஒழுகுது. அந்த பைப் மேல வச்சிருப்பாங்க பத்தியா, அது ரொம்ப ஒழுங்குது. சார 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 உள்ளதா இருக்குமா? ஆமா. சரி மேடம், என்ன 1050 ரூபாய் பணம் இதற்காக எடுத்துக்கிறேன். எதுக்கு எடுத்து வந்திருக்கீங்க? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டல வந்து. நானும் ஊருக்கு புதுசு. யார் யாரையோ கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்க. ஒரு ஆளை கூட சொல்லல. சரிதான். மேடம், என்ன உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஊரெல்லாம் சுத்தி கரண்ட் ஆபீஸ் கரெக்டா வந்து சேர்ந்துட்டு இருக்கீங்க. புரியல மேடம். எனக்கு நீ கரண்ட் ஆபீஸ் வாசிப்பிலே தான் நின்னு கிடக்குற. உள்ள வரலாமே. கரண்ட் ஆபீஸ் கரண்ட் ஆபீஸ் இதுதான். நீங்க உள்ள நோய்க்கு செய்ய போச்சு. கால் எடுத்து கட்டிடலாம். கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில் இங்கத்தான் நான் கட்டணும். கண்டிப்பா அங்கதான் கட்டணும். கவுண்டர் இது உள்ளதானா இருக்குது? உள்ளதான் இருக்குது. கவுண்டர் உள்ள கைய விட்டா கை மாட்டிக்காது. ஏமாத்து போகுது. தாராளமா இது. கோப்படியாவா? ஈ முக்காது. ஈவிட முக்கியமா கவுண்டர்ல. சரி மேடம். சரிதான். கரெக்டா அங்க சுத்தி கரண்ட் ஆபீஸுக்கு வந்துட்டீங்க. நான் போய் கியூல நிக்கிறேன். ஐயோ, நீங்க போய் கியூல நிக்க கூடாது. லைன்ல நிக்க கூடாது. நீங்க நின்னா காலு கையை தொடலாம் நோவுது. ஆமா மேடம், நீங்க நிக்கிறது எனக்கு வலிக்குது. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. ஏன் என்னது கலர்றீங்க? தரவன மாதிரி கட்டி நடக்கிறீங்க. ஐயா, நீங்க நிக்கிறது எனக்கு வலிக்குது. நம்ம உட்காருங்க வாங்க. அது உட்காருங்க. எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கிறாங்க? 1050 உஷா. எனக்கு சந்தானம் வந்துருக்கீங்க. பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? ஆட்கள் போயிட்டு சொல்றீங்களா? மிரண்ட சாப்பிடுறீங்களா? மிரண்டாவா? நீ கேட்கறதுலயே நான் மிரண்டு போயிடுறேன். கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கொடுவா கொடுப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரண்ட் ஆபீஸ்ல சொல்லுங்க.
ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க. மன கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான். எனக்கு நாங்க கரண்ட் ஆபீஸ் உள்ளதான் இருப்போங்க. வர்ற ஆம்பளைக்கு தான் ஏறிட்டு போவாங்க. ரொம்ப பெருசுக்குது. டிசி கரண்ட் டைரக்ட் அடிச்ச ஒரே அடி ஏசினோட வளையல்ல போவான். டைரக்ட் கரண்ட். மேடம் ஒரு வேளை எப்படி நீங்க கம்பை ஏறுவீங்க? எனக்கு தொழியா ஒட்டி இருக்குமே லெகின் பேண்ட். ஆமா பரவாயில்ல மேடம், ரொம்ப பிடிக்கும். கரண்ட் வரலன்னா லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டு நீங்க மேல ஏறிட்டீங்கன்னா மேல போன பிறகு பேண்ட் டமான்னு ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம். நீங்க மெழுக சாப்பிடல ஐயோ எனக்கு ஜலிப்பு பிடிக்கும். ஐயோ 1050 நிமிஷம் பாத்துக்க. எனக்கு இன்னைக்கு ஆயுத பூஜை, அதனாலதான் ஆயுத பூஜை இருந்தா கூட பொறி அவள் கடலை போடுவாங்க, போர் போடுவாங்க. சரி மேடம், என்ன சாமான் கை வச்சிங்களா? எல்லாம் ஒற்ற பூஜை போட்டீங்களா? பூஜை போடணுமா? நான் ஒன்னா மணி ஆட்டுறேன். நான் சாமி போட்டுட்டேன். நீங்க ஒண்ணு கற்பூரம் எடுத்து வச்சு ஏற்றிட்டா மேடம். சரி மேடம், ஆயுத பூஜைன்றீங்க, ஏதாவது குடிக்கிறதுக்கு? ஐயோ நேரம் போறீங்க. சரிங்களா? இது என்னன்னு தெரியலையா? இதுதாங்க சொம்பு 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 சொம்பு. நாங்க உங்க சொம்பு ரொம்ப அடி வாங்கிட்டீங்க. ஆமா மேடம், என்ன சொம்பு வேற வாட்டமா இருக்குது. நல்லா இருக்குது. வாய்க்கு வந்து தாராளமா போகுது. எங்க போறீங்க? கதவு சாத்துங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா 1050 நிமிஷம். மேடம், என்னங்க சொம்பு உள்ள என்னது? என்னங்க இது என்னன்னு தெரியலையா? என்ன மா பழா வாங்கிட்டு சொல்லக்கூடிய முக்கணிசாரு. இதை உனக்கு இங்கிருந்து நான் போயிட்டு மாங்காய் குடல வந்து இறக்கிட்டு நான் ஃப்ரூட்ஸ் கடையை பார்த்து என் கையால நான் வாங்கி ஒரு பழமா புழிஞ்சு ஒரு சொட்டா சேர்த்து நான் சொம்பு பத்தியே கொடுத்துருக்கிறேன். நீங்க குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் போது பழத்தை கையால ஒரு சொட்டாவா? எனக்கு என்னவோ இது கரண்ட் ஆபீஸ் மாதிரி கேட்குது. கரண்ட் ஆபீஸ் இன்னைக்கு ஆயுத பூஜை தானே? ஆயுத பூஜை என்ன கேஜி கொடுங்க மேடம். ஆயுதத்துக்கெல்லாம் மட்டும் பூஜை போட்டு தான் அனுப்பி வந்துட்டான். ஆட்டாதீங்க. மேடம்,
ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. சத்தம் போனா நான் தடிக்கிறேன். மனசுல அப்படிதான் இருக்கும். போக 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 எல்லாம் சரியா போயிடும். என்னங்க நீ வார ஒரு மாதிரி சரியா போயிடுங்க. என்னங்க தொங்கி முடிச்சு ஐயோ கையை வைக்க கூடாது. என்னங்க நான் காட்டான் குடிமகனே எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா
நான் உடம்பெல்லாம் அச்சு விட்டா மாதிரி இருக்குது. அப்பா 1050 ரூபாய் கட்டி போயிட்டுக்காரனா நாங்க கட்டுறது கிடையாது. போயிட்டாரு என் சொக்கா என் 1050 ரூபாய் பணம். மேடம் என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆகிட்டு மேடம். என்ன இந்த பேண்ட் சட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் கம்போர்ட் போட்டு காய வச்சிருக்கிற மேல மாடி மேல இருக்கு. கரண்ட் அறுநூறு துணி கூட பரவாயில்ல. இது கம்ப்யூட்டர் போட்டாலும் போட்டீங்க. மேடம் சொல்லுங்க. 1050 ரூபாய் பணம் எடுத்தானே கவுண்டர் உள்ள போச்சு போன மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? உள்ள போயிடுச்சு. அப்ப பில்லு கொடுங்க மேடம். ஐயோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃபீஸ்ல கரண்ட் ஆஃப் கவுண்டர் உள்ள மாட்டி நிக்குது. அப்படியே உங்களே இப்படி ஒரு பிளட் நிக்குது. கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. அப்ப எப்போ வருது அப்ப வாங்கி போறேன் மேடம். டேய் ஏவா டேய் போடா ஒட்டியா டேய் பாடிக்கு பக்கெட் தோண பையா. டேய் லக்காடிக்கு லைட் அடிச்சு பையா. டேய் லோப்பருக்கு லோட் ஏத்தன பையா. லோட் ஏத்தணுமா? இன்னைக்கு சீர் கொடுத்து பையா. டேய் கான்ட்ராக்ட்க்கு காசு கொடுத்து பையா. காசு கொடுக்காத பிரியா எவ்வளவு ஃப்ரீடா? ஃப்ரீடா? ஃப்ரீ. டேய் என்ன கேட்டா? ஜெயவா ஏய் டேய் என்ன கேட்டா? நம்ம கரண்ட் ஆபீஸ்ல அடிக்கறாங்க. கரண்ட் ஆபீஸ்ல மாட்டிப்பாங்க. ஏய் கரண்ட் ஆபீஸ் தானே இது. டேய் ஒரு வீட்டுல நோயர்னா நம்ம எங்க போற ஏதா போற போது நேம் போர்டு படிச்சுட்டு போண்டா. நான் கொட்டை எடுத்து நேம் போர்டு அடிச்சு ஒட்டி வச்சுக்கிறேன். விதவிதமா காலகாலா நாடக மண்டபம் நாடக ஆசிரியர் ஆவணவாடி சப்பராயலா தெய்வத்தின் சப்பராயல் பால் வழிய 10 வருஷம் படிச்சலாம். டேய் அது நேம் போர்டு படிக்கிறது தெரியலையா? டேய் இங்க பாருடா காசு இருந்தா தான். காசு இருந்தால் தா. ஏனாச்சி போடான்னு சொல்லுவோம். தாசிடா தாசி 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 தாசிடா. யாரு யாரா? தாசியோட இல்லடா இது. தாசி ஊடா. தாசினா தேவடியா தானா? தேவடியா விட்டு 1050 ரூபாய் கட்டிட்டா. அப்ப என் பணம் போயிட்டாவா? தேவடியா மேடம் தேவடியா மேடம். எப்படியா உனக்கு தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டா. என் பணம் போய்தாவோ. ஓ சீனிவாசா கட்டி பிடிச்சி இழுத்து 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 3 முட்டை கொடுத்து போறேன். என்ன போச்சு போ பேக் பண்ணி. என் வாய் கூட பாருங்க. மேடம் மேடம் என்னடா 3 முட்டத்துக்கு 15 ரூபாய் கட்டி அவ்வளவு கேவலமாக 15 ரூபாய்
மேடம் என்ன பிறந்த நாள் அதுவும் ஏமாத்தது மேடம் எத்தனையோ பேர் ஏமாத்திக்கிறாங்க உன்னோட முடிக்கலாம் போடுறேன் மேடம் என்னடா நானே எலும்பும் தோளமா தரேன் மேடம் நீயா அமெரிக்காவில் இருந்து வந்துக்கிறேன் நல்லா இருக்கிற அர்த்தப்பட ஊருக்காக 8 நாளைக்கு சொல்லலாம் தோல் மகையா மேடம் மேடம் என்னடா பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான் பில்லு இல்லாத போல பணம் இல்லைன்னா ஊர்ல நாய் கூட மதிக்காது டேய் இந்த தாசிக்கிட்ட வந்த பணமோ சுடுகாடு போட பணமோ திரும்ப அந்த சரித்திரம் இருக்குதா சரித்திரம் இருக்குதான்னு கேட்டேன் டேய் அந்த காசை நீங்க எதிர்பார்க்கவே கூடாது இறங்கி தப்ப 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 தப்பன்னு ஓடி போயிட்டு இருக்கும் போ மேடம் என்ன பணம் கொடுக்கல கூட பரவாயில்ல ஆயுதம் பிடிக்காது ஏய் பிடிக்காது பிடிக்காது இருக்கு ஐயா காசு வேணா மேடம் பணமும் தரல பில்லும் தரல தரல எனக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க அது போட்டு தரல குட்டி உனக்கு வேலை தானே வேணும் டேய் டோக்கன் போடுறியா யாருக்கு எதுக்கு நான் டோக்கனா டேய் இங்க பாருடா வர்ற ஆம்பளைங்க ஒருத்தர் வர மாட்டானுங்கோ 17 பேர் 15 பேர் வரானுங்கோ நான் என்ன சொல்றேன்னா 15 பேரா சொல்றது கேளு அம்மா வண்டி தாராட்டு போகுது அதனால கீழே கேட் சாத்தி வச்சுக்கோ ஒரு ஆள் அனுப்பு சரியா மேல நான் முடிச்சிட்டு காலிக்கு போய் அடிச்சு உடனே இன்னொரு ஆள் அனுப்பு நான் அந்த வழியா இருக்கிறேன் சரியா இந்த வேலைக்கு பேரு நான் மேடம் டேய் நான் கூட்டி கொடுக்குறானுங்களே டாபர் மாமா வேலைடா டாபர் மாமா வேலை அவன் பணம் கட்டி ஒரு முட்டு வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேவை அவங்க டாபர் மாமா வேலை அம்மா நான் ஒரு அதேதான் நீ ஒரு டாபுருதான் என்ன பாக்குறா அதே பார்த்து என்னடா நான் டாபர்ன்றோம் சொல்லுவாங்க காயில நாடகம் முட்டு தெருவு போனா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ரொம்ப பச்சா கரண்ட் பிள்ளை கட்டு நீ ஒரு டாபுருதான் குத்து வச்சிருக்க பையா அமெரிக்காவில இருந்து நான் வந்த வேதனை நினைச்சு பார்க்காதே டேய் கவர்மெண்ட் வேலை கூட வாங்கிடலாம் ஈஸியா இந்த மாதிரி வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் டேய் நான் என்ன சொல்றேன்னா கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணோம் விதவிதமா ஆளுங்க பார்த்து போட்டு ரேட்டு நானும் சொல்லு என்ன சொல்றேன் இந்த மேல் பாக்கத்துல யாரெல்லாம் வராங்கன்னு பாக்குறேன் ரேட் நான் சொல்லட்டான் டேய் பட்டு போடவே தொட்டா 1000 தாம் தட்டின தகுர்த தட்டின தாம் தட்டின தகுர்த தட்டினதா ஐதோ பட்டு புடவை தொட்ட 1000 பக்கத்துல வந்து படுத்தா 2000 போடு கொடுத்துக்கவா ஏன்னா சொமவா என்னன்றேன் அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன் 2000 அடுத்த ரேட்டு அடுத்தது இருக்குது தட்டின
தங்கமே அதைக்கல்ல காத்து கறி ஞான தங்கமே நாங்கள் ஆடுவதும் பாடுவதும் அதைக்கல்ல காத்து கறி ஆடுவதும் பாடுவதும் ஞான தங்கமே அதைக்கல்ல காத்து கறி ஞான தங்கமே உள்ள இருக்கிற மாதுளம்பழம் 4000. நான் 1050 ரூபாய் கொடுத்து நான் பாதி கடிச்சுக்கிறேன். யாரும் வாங்க மாட்டாங்களா? அடுத்தது வட்ட வட்ட பாவாடை தத்தின தகுர்தா தத்தின தத்தின தகுர்தா தத்தின அந்தத்தில் போய் அமரும் வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே அந்த கதை மர்மம் சொல்லு வெண்ணிலாவே அந்தத்தில் போய் அமரும் வெண்ணிலாவே வெண்ணிலாவே அந்த கதை மர்மம் சொல்லு வெண்ணிலாவே போய் அமரும் வட்ட வட்டமாக்குற பாவாடைய தொட்டா 5000. 5000 ரூபாய். உள்ள இருக்கிற வட்டத்தை தொட்டா தொட்டா 6000. மன 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 தான் அனுப்புவோம். ஐயோ வானா கூட கடனா கூட ஐயோ வானா ஏறாது வானா முன்ன மட்டும் சொல்லு 6000 ரூபாய் 6000. நீ உட்கார். யார் அது வராங்களோ டோக்கன் போடுறோம். போடு டோக்கனே நல்ல டோக்கனா போட்டு வை. 6000 ரூபாய் யாரோ வச்சிருந்தா வாங்கப்பா. அப்பா பில்லு கட்டிட்டு பதம் வந்து கிடக்குறாப்பா. எனது அன்பு காதலி கச்சலை இதுதான் தேடி கொண்டு வருகிறேன். என்ன பலராமா என்ன செய்யுங்க அத்தை உனக்கு என்ன சாப்பிட்டாயா என்ன பேசாது. ஆமா என்ன அழுவுறா என்ன நினைச்சீங்க ஏன்னா அவரை உத்தரவு சுத்தி கட்டினே 10 வருஷம் மேல பார்த்தேன் நான். பார்த்தேன். ஆமா என்ன சுத்தி தானே போட்டு மேலே போறா பாரு. ஐ நல்லா இருக்க போறா. சரி பார்க்கலாம். கைகளை பிடிக்கிறது நம்பா கால்கள் நடுங்குகிறது. என்ன யாரும் தெரியல. அவரு என்ன பண்ணா போன மலை மேல பார்த்த உடனே நானு சத்தி சுண்டதடா புத்தி கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா புத்தி கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா நாளும் தெரிஞ்சு நடந்த பின்பு நல்லது கெட்டது தெரிந்ததாடா பலராமா 1050 ரூபாய் கொடுத்தாச்சு. ஆமா கரெக்ட் பில்லு கட்டு சொல்லி கட்டி விட்டாயா கட்டிட்டேன். எங்க கட்டேன் அப்படியே வீட்டுல ஞாபகம் மாமா வேலை சரி என்ன வீடு உனக்கு நான் இந்த வேலை இங்குதான் எனக்கு தினந்தோறும் வேலை இருக்கிறது. தினந்தோறும் இந்த வேலையா ஆமாடா உடம்பு தாங்குதா எனக்கு தான் உடம்புக்கு ஓலைங்க கட்ட சோசிப்பாவண்ணா இருக்கிறதல்லவா யார பார்க்க வரல காதலியா ஆமாடா எவ்வளோ வீட்டு யாரு காதலி கர்ரு சிலை யாரு சிலை சிலை காதலி ஆசை காதலி பையன் நமக்கு முன்னாடியே கருத்து பிள்ளை கட்டி புறப்படு போ எப்படியா